வணக்கம். சினி சினி மினி மினி கலை கோவில் இப்படி ஒரு திரைப்படம் 1964ஆம் ஆண்டு திரைக்கு வந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீதர். இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் ஆர்ட் டைரக்டர் கங்காவும். இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் முத்துராமன், கதாநாயகி சந்திரகாந்தா, இன்னொரு கதாநாயகியாக நடித்தவர் ராஜஸ்ரீ. நாகேஷ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் ஜெயந்தி அருமையான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான எம்.எஸ். விஸ்வநாதனும் டி.கே. ராமமூர்த்தியும். ஒரு இசைக்கலைஞன் படிப்படியாக முன்னேறி மிகப்பெரிய வீணை வித்வானாக ஆகிறான். அதுக்கு பிறகு அவன் மது பழக்கங்களுக்கு அடிமையாவதன் மூலம் எந்த அளவிற்கு மிகப்பெரிய சோதனைகளையும் வீழ்ச்சிகளையும் சரிவுகளையும் தொழில் ரீதியாக சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அதனால் வாழ்க்கையில் அவனுக்கு எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் உண்டாகின்றன. இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மைய கதை. இந்த திரைப்படத்தில் படம் முழுக்க வரக்கூடிய ஒரு ரன்னிங் ரோல், அந்த கதாபாத்திரத்தில் எஸ்.வி. ரங்காராவ் அவரை ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எஸ்.வி. ரங்காராவ்னா கால்ஷீட்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டார், ஷூட்டிங்லாம் கரெக்டாக வரமாட்டார், ஒழுங்கான நேரத்துக்கெலாம் வரமாட்டார், டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டார், வர்றேன்னு சொல்லுவார் வரமாட்டார், இப்படிலாம் பல சிக்கல்கள் ஆகும். அதனால் யோசித்து பாருங்கள், எஸ்.வி. ரங்காராவ் வேணுமா, நீங்கள் பாட்டுக்கு ஷூட்டிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் வராமல் போயிட்டாருன்னா சிக்கலாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் பயமுறுத்தியிருக்காங்க ஸ்ரீதர் சார்ட்ட. ஸ்ரீதர் எஸ்.வி. ரங்காராவை வர வச்சு ஸ்ரீதர் எஸ்.வி. ரங்காராவிட்டே நேரடியாக இந்த விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உங்களால் கரெக்டாக வர முடியுமா, கரெக்டாக கால்ஷீட் கொடுக்க முடியுமா, சொன்ன நேரத்துக்கு ஷூட்டிங் வருவீங்களா, வந்து நடிப்பீங்களா, அப்படி ஓகேன்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களை படத்தில் போடுறோம், அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டுறோம். இப்போவே உங்கள்கிட்ட ஓப்பனாக நான் கேட்டுடுறேன், கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி எனக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சார் கேட்டிருக்காரு எஸ்.வி. ரங்காராவ்கிட்ட. எஸ்.வி. ரங்காராவ் நான் கரெக்டாக வருவேன், கரெக்டாக நடிக்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்னால் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டார். சொன்ன பிறகு சம்பளம் என்னன்றதை பேசிவிட்டு அவருக்கு அட்வான்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு படத்தினுடைய தொடக்க விழா பூஜை வைத்து ஷூட்டிங் அப்படின்றதும் ஸ்ரீதர் சார் சொல்லிட்டாரு. அந்த தொடக்க விழா பூஜை இருக்குல்ல, அன்றைக்கி 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆயிடுச்சு, 8 போகுது அப்படி வச்சுங்களேன். எஸ்.வி. ரங்காராவ் வரவே இல்லை. எஸ்.வி. ரங்காராவை தவிர எல்லாருமே வந்துட்டாங்க. எஸ்.வி. ரங்காராவ் வரல. அன்றைக்கி பூஜை வித்து ஷூட்டிங் ஸ்ட்ரைட்டாகவே காட்சி படமாக்கணும். எஸ்.வி. ரங்காராவை அந்த சீனுக்கு வேணும், ஆளே வரல. எஸ்.வி. ரங்காராவ் வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணால் அவர் 7 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிட்டாருன்ற தகவல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே சேரலையே, இங்கே மணி ஓடிக்கிட்டே இருக்குது, எஸ்.வி. ரங்காராவ் வரவே இல்லை. இக்கட்டான நிலை ஸ்ரீதருக்கு, பதட்ட நிலை. என்னன்னா எல்லா காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. செட்டு ரெடி ஆகிடுச்சு, கேமரா இந்த விஷயங்கள் எல்லாமே கொண்டு போய் வச்சாச்சு, கேமராமேன்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. இன்சைட் த ஃப்ளோர். அதில் நடிக்க வேண்டிய ஒரே ஒரு நடிகர் மட்டும் வரல அப்படின்னா எப்படி ஷூட்டிங் நடக்கும்? ஸ்ரீதருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஷூட்டிங் பண்ணி ஆகணும். இப்போ வேறு என்ன செய்கிறது? இப்போ எஸ்.வி. ரங்காராவ் வீட்டு கிளம்பி வச்சா நான் இங்கே சேரல, இப்போ வேறு என்ன பண்ணலாம்? அப்போ இமீடியட்டாக நம்ம இதை யோசிச்சுட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஸ்டெப் எடுத்துருவோம். ஏன்னா அதை போய் ஷூட்டிங்கை போய் ஃபஸ்ட் டே போய் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ரோலுக்கு எஸ்.வி. சுப்பையாவை போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எஸ்.வி. சுப்பையாவுக்கு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க. எஸ்.வி. சுப்பையாவுக்கு சொன்னாங்க. எஸ்.வி. சுப்பையா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த எஸ்.வி. ரங்காராவை தான் போட்டோம், ரங்காராவ் வரல, ஆரம்பத்திலே எல்லாருமே சொன்னாங்க அவர் வேண்டான்னு சொல்லி, இதையெல்லாம் மீறி தான் அவரை போட்டோம், அவர்கிட்ட விஷயத்தையும் சொல்லியாச்சு ஆரம்பத்திலே, உங்களை பற்றி இப்படியெல்லாம் ஒப்பீனியன் இருக்குது, கரெக்டாக வருவீங்களா, கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுவீங்களா, கரெக்டாக சின்சியராக கால்ஷீட் கொடுப்பீங்களா, பங்க்சுவலாக நடப்பீங்களா அப்படின்றதெல்லாம் நானே அவர்கிட்ட நேரடியாக கேட்டேன். சரின்னு சொல்லி சம்மதிச்சு தான் அவர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டார். அதுக்கு பிறகு தான் நான் சம்பளம் பேசி அட்வான்ஸை கொடுத்தேன். கடைசியில் ஒருத்தர் ஆள் வரல, எல்லோரும் நினச்சது மாதிரி தான் நடந்துச்சு. நீங்கள் இதில் நடித்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுக்கணும், எனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா எஸ்.வி. சுப்பையா வீட்டை விட்டு கிளம்பி வந்தாச்சு. இங்கே வந்த பிறகு அதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, எஸ்.வி. சுப்பையாவை பொறுத்தளவில் இந்த கேரக்டர் படி கொஞ்சம் தாடி வச்சுருக்கணும். எஸ்.வி. சுப்பையா நல்லா ஷேவ் பண்ண முகத்தோடு இருக்கார், ஒட்டு தாடி வைக்கணும். ஒட்டு தாடி அவர் வைக்கவே மாட்டாராம். ஒட்டு தாடி நான் வைக்கிறதே கிடையாது, என்னுடைய பாலிசி அது, என்னுடைய கொள்கை அது, ஒட்டு தாடி வச்சு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இதுக்கு தாடி கட்டாயம் இந்த கேரக்டருக்கு வேணும் அப்படின்னு. இவங்க நிலைமை
என்ன இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. இல்லை ஒட்டு தாடி வச்சு நான் நடிக்க மாட்டேன், தப்பாக நினச்சிக்கிறாங்க, நடிக்க முடியாது என்னால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சாருக்கு இக்கட்டான நிலை. என்னையா இது, எஸ்வி ரங்காராவை பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரல, எஸ்வி சுப்பையா ஆளையே எப்படியோ கெஞ்சி கூத்தாடி வர வச்சிட்டான், இங்கே வந்து பார்த்தா அவர் ஒட்டுதாடி வச்சு நான் நடிக்க மாட்டேன்றாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி எதுக்கும் அந்த படத்தினுடைய கதையை வந்து கேரக்டர்னு சொல்லி பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபுல் கதையை ஸ்ரீதர் சார் சொல்லியிருக்காரு. அவருடைய கேரக்டர் என்னன்றதை சொல்லியிருக்காரு. கதை வந்து எஸ்வி சுப்பையாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கேரக்டரும் பிடிச்சிருச்சு. கேரக்டர் அருமையான கேரக்டராக இருக்கே அப்படின்னு சொல்லி, இந்த கேரக்டரை விட்டா அப்படின்னா நல்லா இருக்காதே, இந்த கேரக்டர் நமக்கு ஏற்ற கேரக்டரு, நம்ம ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு, நம்ம திறமையெல்லாம் நல்லா காமிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர், இந்த கேரக்டரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு அர்த்தம், மிகப்பெரிய ஒரு சூப்பர் கேரக்டரை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இது வேறு யாருக்காவது கிடைச்சுன்னா அந்த பேர் புகழ்லாம் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கு நம்மளே பாதை போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? பேசாமல் அந்த கேரக்டர் நடிச்சிட்டா என்னன்ற மாதிரி அவர் தீர்மானித்து சரி ஒட்டு தாடி வைங்க நான் நடிக்கிறேன்ட்டார். ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு. எஸ்வி சுப்பையா சம்மதிச்சப்போ தான் ஸ்ரீதருக்கு வந்து சிரிப்பே, முகத்தில் மலர்ச்சியே, புன்னகையே வருது அப்படி வச்சுக்கங்களேன். ஒட்டு தாடி வைங்க நான் நடிக்கிறேன், இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நடிச்சிடுறேன், என் பாலிசி தான் இருந்தால் கூட இந்த கதாபாத்திரத்துக்காக நான் என்னுடைய பாலிசியை வந்து விட்டு தர்றேன், ஒட்டு தாடி வைங்க நான் நடிச்சிடுறேன்ட்டார். இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இதை விடுறதுன்றது நான் பண்ணக்கூடிய முட்டாள்தனம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ரோலில் நான் நடிக்கிறதுன்றதை நான் மனப்பூர்வமாக பிரியப்பட்டு நடிக்கிறேன், ஒட்டு தாடி வைங்க நான் நடிக்கிறேன்ட்டார். அது பிறகு ஒட்டு தாடி வச்சு அந்த ரோலில் எஸ்வி சுப்பையா தான் நடித்தார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கங்களேன். கலைக்கோயில் திரைப்படம் 1964 திரைக்கு வந்து அப்படின்றது இல்லையா, அதற்கு பிறகு எத்தனை வருடங்கள் கடந்து ஓடி விட்டன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதர் இயக்கிய கலைக்கோவில் திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட அருமையான மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்பவங்களை நான் இங்கு பதிவு செய்கிறேன்.